இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் நிறைய பேர்த்தோட லைஃப்ல அப்படியே ரிலேட் ஆகும். என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஒரு பர்சன் அவங்களா வருவாங்க, அவங்களா ஹோப் கொடுப்பாங்க, அவங்களா கேர் பண்ணுவாங்க, அவங்களா லவ் பண்ற மாதிரி எல்லா எஃபோர்ட்டும் போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு சீரியஸா இருக்காங்க, இவங்க நம்ம ஏமாத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் திருப்பி இதெல்லாம் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருக்கும், நல்ல நல்ல மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்போம். நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதாண்டா லவ், மத்தவங்க லைஃப்ல எப்படியோ என் லைஃப்ல சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெதப்பல் இருப்போம். ஆனா சரணா என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாம இப்ப விட்டுட்டு போனா சரியா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ரேல் பண்ணிட்டு கோஸ்டிங் கொடுப்பாங்க பாருங்க. விடு ஜூட், அவ்வளவுதான். ஒரு பர்சனை லவ் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா லவ் பண்ணிருங்க. இல்லைன்னா வந்துட்டு அவனோட ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த டிராமா? ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு மெமரிஸையும் கொடுத்துட்டு அதை அவன் சாகிற வரைக்கும் தூக்கிட்டு சுத்திட்டு தினம் தினம் அந்த மெமரிஸை நினைச்சிட்டு செத்துக்கிட்டு எதுக்கு? ரொம்ப பாவங்க அது. அந்த ஒரு கொடுமையை மட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு பையனுக்கும் பண்ணாதீங்க. உண்மையாவே எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. வந்தவனுக்கு தான் அந்த வழி என்ன அப்படிங்கிறது தெரியும்.